ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அதாவது ப்ரொமோ ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். இன்னென்ன நடக்க போகுதுன்னா கரெக்டாக நம்ம முத்துவேல் சக்திவேல் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருக்கும் அவங்க மேலே சந்தேகம் வந்துடுது. என்னன்னா சக்திவேல் கேள்வி கேட்குறாரு. கரெக்டாக கதிர் கூட அதாவது இந்த செக்கப் போயிட்டு வருவாங்க இல்லையா, கதிரும் நம்ம முத்துவேலும் கதிர் கூட இறங்குறத சக்திவேல் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு வந்தோன்னா வீட்டில் உட்காந்துருக்கும் போது அவங்க அண்ணங்கிட்ட கேட்குறாரு, நீ எதுக்கு அந்த சில்லற பையன் கூட இறங்கி வந்தா செஞ்ச அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பேசாமல் அங்கே தான் நடந்து வந்துட்டுருந்தேன். நின்றுட்டுருக்கும்போது கொஞ்சம் கிருகிருன்னு வர மாதிரி இருந்துச்சு, அதை நின்றுட்டுருந்தேன். இவன் வந்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வரலன்னு தான் சொன்னேன். இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணனால ஏறி வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து நம்ம சக்தியிலேருந்து என்ன சொல்லலான்னா, போகிறப்ப அண்ணன் டாக்குமெண்ட்டோடு போனார். ஆனால் இப்போ அந்த டாக்குமெண்ட் இல்லை. அப்போ அந்த டாக்குமெண்ட் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே சொல்கிறாங்க, அதெல்லாம் இவர் போய் என்ன பண்ண போகிறார், நீங்கள் தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க, செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி சக்திவேலை சொல்லி அமட்டுறாங்க. ஆனால் இவருக்கு சந்தேகம் வந்துடுது. அண்ணன் என்னமோ தப்பு பண்ணுறாரு அந்த மாதிரி நினச்சிக்கிறாரு. இவர் சொல்லி சமாளித்து கிளம்பிடுறாரு. ஆனால் இந்த பக்கம் கதிர் இவரை பற்றின விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லலை, எதுவுமே பண்ணலை. இவர் ஏதோ தப்பு பண்ணுறாரு, செய்கிறாரு, இந்த மாதிரி அவருக்கு கேன்சர் அந்த மாதிரின்ற விஷயத்த யாருமே சொல்லலை. இவர் தப்பு பண்ணுறாரு, என்னமோ பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம சக்திவேல் நினச்சிட்ருக்காரு. ஆனால் கதிருக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், இந்த மாதிரி இவர் கேன்சர் வந்திருக்குன்னு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அந்த விஷயம் நம்ம மீனா அவங்களாம் பேசிகிட்ருக்காங்க. கோமதி எல்லாருமே அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோமதி கிட்ட மீனா இன்னும் அந்த ஒரு பொண்ணை கோயிலில் சரவணன் மாமா கூட பார்த்தேன்னு சொன்னேன்ல, இன்னும் மாமா அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு, செஞ்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னா இவங்க கேட்குறாங்க. அப்போ இன்னும் பேசிகிட்ருக்கான்னு சொல்லும்போது மீனா சொல்லிடுறாங்க, அவன் எந்த நோக்கத்தில் பேசுகிறான் அப்படின்றது எனக்கு தெரியாது. அதாவது சரவணன் மாமா எந்த நோக்கத்தில் பேசுகிறாரு அப்படின்றது எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி நினச்சிப்பீங்களோ நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் இப்போ மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நம்மளோட வாரிசு வயிற்றில் சுமந்துட்டுருக்கா, அவளை எப்படி அங்கே விட முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. இல்லை திருப்பி மயிலை வீட்டுக்கு கூப்பிடலாமா இல்லை வேணாமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே திங்கிங்லேயே இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சரவணனுக்கும் ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது இந்த மாதிரி மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மயிலை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, மயிலும் வந்துடுவாங்க. ஆனால் சரவணனும் மயிலும் பேசாமல் நம்ம மயில் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கிற மாதிரி இன்னும் வரக்கூடிய காலங்கள் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ப்ரோமோ ப்ரெடிக்ஷனில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.